வாசிக்கலாம். ஜூலை 19 எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருக்கணும். யோவான் 18 விளக்கம். நம்முடைய ஜூலை 19 பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருக்கணும். யோவான் 18:11 விளக்கம். நம்முடைய இரட்சகர் தம் ஊழியத்தில் எவ்வளவு பணிவுள்ளவராக இருந்தார் என்பதை சிறு சிறு காரியங்களிலும் வெளிப்படுத்தி காண்பித்தார். பகைவரிடம் தம்மை ஒப்பு கொடுக்கும் போதும் தம்மை பெரியவராகவோ அல்லது இரத்த சாட்சியாக மறிப்பதால் பெருமை பாராட்டுகிறவராகவோ தன்னை வெளிப்படுத்தவில்லை. இதற்கு மாறாக தாம் தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மூலமாக தாம் பொறுமையை கற்றுக்கொண்டதாகவும் அறிக்கையிட்டார். கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் பிதா கொடுக்கும் பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்பதை காட்டிலும் வேறொரு பாடம் தேவையாக இருக்க முடியாது. அதன் மூலம் பிதா நம்முடைய காரியங்களில் நம்மை வழி நடத்துகிறார் என்றும் நாம் அவர்களுடையவர்களாய் இருக்கிறோம் என்றும் உறுதிப்படுத்துகிறோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படின்னா, அவருக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு மேலான ஒரு அதிகாரியாக இருந்தவர் யாருன்னா, கிறிஸ்துவுக்கு மேலான ஒரு அதிகாரியாக, தேவனாக, வல்லமைக்குரிய காரியங்களிலே அவருக்கு எல்லா வகையிலும் பரிசுத்தாவினால் தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தவராக நம்முடைய ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்து சுய சித்தத்தை அல்ல, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படிங்கிறத நம்மள்கிட்ட சொல்றார். இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாத்திரம் அப்படிங்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிந்து கொள்ளணும். பாத்திரம்னா நம்ம வீட்டில் வச்சிருக்கிற பாத்திரமா? பாத்திரம் என்றால் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற பாத்திரமா அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் என்னங்க, நாம் தான் அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்துல தேவன் கொடுத்த பாத்திரத்தை நிறைவேற்றணும். சகோதரி சொன்ன மாதிரி தேவன் ஒரு பாத்திரத்தை எதிர்பார்க்கிறார். நாம் தான், நம்ம நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம். கெட்டவனா இருந்தா கெட்ட பாத்திரம், நல்லவனா இருந்தா நல்ல பாத்திரம். அப்ப தேவன் கொடுக்கிற பாத்திரம் வந்து கெட்டதா இருக்குமா? கெட்டதா தான் இருக்குமா? எப்படி இருக்கும் சொல்லுங்க? நீதியும் பரிசுத்தமும் எல்லாவற்றுக்கும் மேலான உச்சிதத்துக்குரிய நன்மைக்குரியதாக தான் நிச்சயமாக அந்த பாத்திரம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, இல்லைங்களா? அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை நாம வந்து ஒரு மண்பாண்டத்தினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், சரிங்களா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5 படிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 5 பக்கம் 248. நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் இவர்கள் எல்லாம் என்னன்னு சொல்றாங்க? யாருக்கு ஊழியக்காரர்கள்? கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்கள் எழுதியிருக்கா பாருங்க. கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் போட்டிருக்கா இல்ல தேவனுக்கு ஊழியக்காரன் போட்டிருக்கா? கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் போட்டிருக்கா இல்ல தேவனுக்கு ஊழியக்காரன் போட்டிருக்கான்னு கேக்குறேன். சொல்லுங்க. அதனாலதான் நம்ம மாத்தி கேட்கிறேன் கேள்வியை. நீங்க கொஞ்சம் புத்தியா ஞானமா பதில் சொல்லணும்னு. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் யாருக்கு ஊழியக்காரன்? நமக்கு ஊழிய. அந்த ஊழியங்கிற ஒரு வார்த்தை டிகோன் அப்படிங்கிற ஒரு கிரேக்க பதத்தினால் சொல்லப்படுது. வேலைக்காரன். ஊழியக்காரன்னா என்ன அர்த்தம்? என்ன வேலைக்காரன் பாத்தீங்கன்னா அடிமையின் வேலைக்காரனா. இந்த அடிமையின் வேலைன்னா என்னன்னு புரியுதுங்களா? சாப்பிடுறது கூட, உட்கார்றது கூட, நிக்கிறது கூட பர்மிஷன் யார்கிட்ட கேட்கணும்? ஓனர்கிட்ட கேட்கணும். அப்படிப்பட்ட அடிமையின் வேலையை தான் ஆண்டவர் இந்த பூமியில வந்து யாருக்கு ஊழியம் பண்ணாரு? ஊழியம் கொள்ளும்படி வராமல் செய்ய வந்தார். யாருக்கு?
யாருக்கு? நமக்கு. மார்க் 10:45 படிக்கிறோம். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும். படிங்க. அப்படியே ம். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்ப ஆண்டவர் யாருக்கு ஜீவனை கொடுப்பதற்கு வந்தார்? மீட்கும் பொருளாக. யாருக்கு ஜீவனை கொடுக்க வந்தார்? மீட்கும் பொருளாக நமக்கு. அந்த அடிமையின் வேலை அது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல படிச்சோம்னா, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனாக வந்து திவ்ய தன்மைக்குரிய அந்த ஆவிக்குரிய ஒரு தன்மை பிற்பாடு கிடைத்திருந்தாலும் அவர் ஆவிக்குரிய சரீரத்துல பரலோகத்தில் இருந்தார். தேவதூதர் தன்மைக்குரிய அந்த ஒரு சரீரங்கள். அப்படிப்பட்டவராக ஐஸ்வர்யவனா இருந்த அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனா வர்றதுங்கிறது என்னதுங்க? ஒரு மகிமையான விஷயத்திலிருந்து கீழே வந்த மாதிரி, சரிங்களா? அப்படிப்பட்ட அடிமையின் ரூபம் அப்படின்னா அந்த பாவி. நம்மெல்லாம் யாருன்னா மனுஷன் இல்ல. ஆக்சுவலா நம்மெல்லாம் யார் தெரியுங்களா? மனுஷன் இல்ல, பரிபூர்ண மனுஷன் ஆதாம் இருந்தார். பாவம் செஞ்சதுல இருந்து அந்த நிலைமை போயிருச்சு. நம்மெல்லாம் பாவ மனுஷர்கள், பரிபூர்ணமற்ற மனிதர்கள், பாவிகள். இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம ஊர்லயோ நம்ம இடத்துலயோ நம்ம பக்கத்துலயே இருக்கிற ஒரு தவறான ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வைங்களேன், ரொம்ப மோசமான ஆளு. நீங்க போய் அவனுக்கு வேலை செய்வீங்களா? நீங்களோ நானோ போய் வேலை செய்வோமா? மனசு வருமா? முதல்ல சொல்லுங்க. நீங்களும் நானும் தான் இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லணும். நம்மள யாராச்சும் நீதிமான் இருக்கான அந்த பூமியில? இந்த பாவிகளுக்காக அடிமையின் வேலை செய்வதற்காக மனுஷனா வந்தாராம். அவர் பரிபூர்ண மனிதனா வந்தார். நாமெல்லாம் பாவிகள், தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்க தகுதியற்றவர்களாகிய நமக்கு அவர் அடிமையின் வேலை செய்ய வந்தாராம், ஊழியம் செய்ய. தொடர்ந்து வாசிங்க. இல்ல பிலிப்பியர். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் யூதருக்கும் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். யார் யாருக்கு கொடுத்தா? பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவருக்கு மரித்து உயிர்த்த பிறகு அவருக்கு சர்வ வல்லமைக்குரிய எல்லா மகிமையும் கொடுத்திருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார்? இந்த அடிமையின் வேலையாகிய இந்த வேலையை செய்வதற்கு மனிதனா வந்தார். இதான் 2 கொரிந்தியர் 4 படிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றோம்? நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் உங்களுக்கு இந்த உள்ள இடத்துல ஊழியக்காரன்ங்கிற இடத்துல எப்படி போடணும்னா அடிமையின் வேலைக்காரர்கள். அப்போஸ்தலர்கள்லாம் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு நமக்காக உயிரையே கொடுத்தவங்க. எப்படிங்க? இந்த சுவிசேஷம் இந்த சத்தியம்லாம் இங்க வரையும் கிடைக்குதுன்னா அதுக்காக அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி உயிரே கொடுத்தாங்க. அந்த உயிர் கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன ஒரு விஷயங்கிறது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்குவோம். கிறிஸ்துவினுடைய மீட்கும் பொருள்னாலதான் நம்மளுக்கு ஜீவன். ஆயினும் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல படிச்சீங்கன்னா, கொலேசியர் 1:24 பாருங்க. கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில், அதாவது அப்போஸ்தலர் பவுல் பாடுபட்டு ஊழியம் செய்யறாராம். யார் நிமித்தம்? உங்கள் நிமித்தம். நம்ம நிமித்தம் அந்த அடிமையின் வேலைக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பத்தி சொல்லுங்க. வேற நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில். யாரால பாடம் அவருக்கு? பாருங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அடிமையின் வேலையை அப்போஸ்தலர் பவுல் செஞ்சிருக்காரு. அதனாலதான் சொல்றாரு 2 கொரிந்தியர்ல, நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு அடிமையின் வேலைக்காரர்கள். அந்த அடிமையின் வேலைக்காரர்களை நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா ஒரு இருக்கா சொல்றேன், நம்மளுக்கு கீழே ஒருத்தன் வேலைக்கு இருந்தான்னா என்ன பண்ணுவோம்? போனா போகணும், உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும். அப்படி நடத்தக்கூடியவர்களா இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களா இருக்கிற கிறிஸ்துவின் தலைமையில் உள்ள அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள்லாம் சொல்றாங்க,
நாங்க உங்க நிமித்தம் எங்களுக்கு பாடு கஷ்டம் அப்படிங்கிறாங்க. யார் நிமித்தமா? இப்படி இந்த ஊழியக்காரர்களுக்கு நாம பாடு கஷ்டம் எப்படி கொடுக்குறோம்னு உங்களே நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு நிறைய வரிசையா சொல்லலாம். ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. கொலேசியர். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. அவர் அதுல சந்தோஷப்பட்டாராம். எவ்வளவு வேணா அடி, எவ்வளவு வேணா. யார் வெளியாள் இல்ல, ஹிந்து முஸ்லிம் உலகத்தான் இல்ல, பிரச்சனை பண்றவங்களே பாடு கொடுக்கறதே யாருதான்? நாம தான். சரிங்களா? அததான் சொல்றார். அத நீங்க எவ்வளவு வேணா, சரி நம்ம புள்ள தப்பு பண்ணுது, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா இவர் எப்படின்னா சந்தோஷப்பட்டாராம். இன்னும் அடிங்க, இன்னும் அடிங்க. தொடர்ந்து சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவில்லை மீதியானதை அவர் நமக்கான ஒரு சில பாடுபடுறதுக்கு மிச்சம் வச்சுட்டு போயிருக்காராம். அந்த பாடெல்லாம் எனக்குன்னு இருக்கு அப்படின்னு வாலண்டியரா போய் கஷ்டப்படணுமா, வாலண்டியரா நம்ம அவமானப்படணுமா, வாலண்டியரா ஒரு சில விஷயங்கள் நம்ம அன்பு காமிக்க நிமித்தம் எதிரியையும் அன்பு காமிக்கிற அளவுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணுமா. அந்த அன்பை புரிந்து கொள்கிற ஒரு பாத்திரம் தான் இந்த அடிமையின் வேலை. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் மீதியானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அவருடைய பூமியில மனுஷனா இருக்கிற வரையும் இதை நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடு கொடுத்தாலும் சபையார்கள், நான் அவமான நிந்தை எவ்வளவு வேணாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஏற்றுக்கொள்வேன். அப்ப இதுதான் நான் இங்க 2 கொரிந்தியர் 4:5 கிறிஸ்துவின் நிமித்தம் நான் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். நாங்க எங்களை பத்தி பிரசங்கிக்கல. யாரை பத்தி பிரசங்கிக்கிறோம்? யாரை பத்தி? நிறைய பேர் இந்த 7ஆம் தூதன் அது இதுன்னு சொல்லி பிரசங்கிச்சுக்கிட்டு கூட போறாங்க நம்ம இதுலயே. அதெல்லாம் நம்ம கண்டிச்சிட்டோம். இது மாதிரிலாம் பேசவே கூடாதுன்னு. நம்ம யாரை பத்தி பிரசங்கிக்கணுங்க? தனிநபர் துதியெல்லாம் இங்க யாரும் இல்லை. இங்க வந்து சப்ஜெக்ட் பேசுறவங்களும் வேலைக்காரங்க, உங்களுக்கு வேலைக்காரங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. யாருக்கு வேலைக்காரன்? யாருக்கு வேலைக்காரன்? இப்படியா எங்கேயாச்சும் போதனை கேட்டிருக்கிறீங்களா? இங்க வந்து நின்று பேசினாலே நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? இப்போ உட்காரனா உட்காரணும், எந்திரிக்கணும் எந்திரிக்கணும். இப்படித்தானே சபையில எல்லாம் நடக்குது. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? இந்த சபையார்களின் நிமித்தம் இங்க வந்து இந்த இடத்துல நின்று சத்தியம் சொல்றவங்க, வழி நடத்துறவங்க எல்லாம் என்னன்னு சொல்லப்படுது? அடிமையின் வேலைக்காரர்கள். புரியுதுங்களா? இந்த மனப்பான்மையில இங்க வந்து நிக்கிறவங்க அத்தனை பேரையும் பாருங்க. இங்க வந்து நிக்கிறவங்க யாராச்சும் தப்பு பண்ணா ஒருத்த கூட விடக்கூடாது. அதனால ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு சில பேரை நம்ம இங்க வந்து தப்பா சொல்லும் போது அவரது மூலமா தான் இது வந்துச்சு, மனுஷன் இவர் மூலம் வந்துச்சு, அவரை சார்ந்தவர், இவரை சார்ந்தவர், பவுலை சார்ந்தவர், அப்போலோவை சார்ந்தவர், 7ஆம் சபையின் தூதனை சார்ந்தவர், இதெல்லாம் சொன்னாங்கன்னா விக்கிரக ஆராதனை. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 18-19 படிக்கலாம் பாருங்க. நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும், அதாவது இந்த சத்தியத்தை உங்களுக்கு தூது கொடுக்கிறவர்களை வந்து அப்படி மனசுக்குள்ள மேல வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல ஆக்சுவலா யாரு இருக்குன்னு அப்ப அந்த இடத்துல போய் இந்த மாதிரி போதிக்கிறவங்களை, இந்த மாதிரி தூதர்கள் சொல்ற தேவ தூதை கொடுக்கிறவர்களை வச்சீங்கன்னா அது என்ன தெரியுமா அர்த்தம்? 2வது கட்டளை தெரியுங்களா? 10 கட்டளையில முதல் 2 கட்டளை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அது தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்க. கட்டளையை அப்படியே சொல்லலாம். அப்ப வேற தெய்வமே இருக்கக்கூடாதுன்னா நீங்க அந்த இடத்துல யாரை கொண்டு வச்சிருக்கிறீங்க? ஒரு தனி நபரை கொண்டாந்து அவர் இல்லாம எதுவுமே இல்லைங்க இந்த 7ஆம் கால சபையில அப்படின்னு நம்ம பேச வர்றோம்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல யாரை கொண்டு வச்சிருக்கிறோம்? யாரை கொண்டு வச்சிருக்கிறோம்? நபரை. அப்படி நபரை அந்த இடத்துல வச்சோம்னா அடுத்த 2வது கட்டளை என்ன? வணங்காது இருப்பேன்னா அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னாலே அந்த தேவதூதர் வணக்கம் பண்றோம்னு சொல்றாரு. சரிங்களா? இந்த 7ஆம் கால சபையோ இல்ல 1ஆம் கால சபையோ எல்லாரும் தூதர்கள், அறிக்கிறவர்கள் தேவதூதர்கள், அறுவடை உலகத்தின் முடிவு அறிக்கிறவர்கள். ஒருத்தரும் சொல்லியிருக்கா? பன்மையில சொல்லியிருக்கா? பன்மையில சொல்லியிருக்கு. இது மாதிரி யாரு எங்க வந்து இங்க நின்று சொன்னாலும் ஏய் ஒழுங்கா சத்தியத்தை பேசுன்னு சொல்லிடணும். அதுக்கு மாற்று சொன்னாக்கி எங்களை என்ன விக்கிரக ஆராதனை பண்ண சொல்றியான்னு கேட்கணும். அமைதியா உட்காரக்கூடாது. ஏன்? இங்க வந்து வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு யாரு? அடிமையின் வேலைகள் வசனத்துல உள்ளதை வச்சு தான் சொல்லணும். தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. சரிங்களா? அப்ப திரும்ப வந்துடலாம் இந்த இடத்துக்கு. கொலேசியரா மாயமான தாழ்மையிலும்
தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருள். நம்மளுக்கான பந்தய பொருள் என்ன? கடமகிமை சாகாமை கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்துல நம்மளை உட்கார வைக்க போற அந்த இதுதான் பந்தயத்துல நம்மளுக்கு ஒரு பரிசு கிடைக்க போகுது. அந்த பந்தய பொருளை இவர்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது. இப்படிப்பட்ட ஒரு போதனைகள், இப்படிப்பட்ட பொய்யான மார்க்க காரியங்கள்ல போதிக்கப்படுறது என்னவா இருக்குதான், நம்ம பந்தய பொருளை இழந்துருவோமா. ஆகவே எச்சரிப்போடு இந்த இடத்துல நாம் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பெற்றிருக்கிறோங்கிறத புரிஞ்சு அவங்கள்ட்ட இருந்து வேலையை வாங்குங்க. நாங்கள்லாம் இப்படிப்பட்ட இடத்துல நின்று உங்களுக்கு ஊழியம் பண்றோம்னா, அடிமையின் வேலையை செய்யறோம்னா, சத்தியத்தின்படி பேசினா ஏத்துக்கணும். பொய் சத்தியெல்லாம் பேசினா இங்க ஒருத்தரை கூட வரக்கூடாது, வரவே கூடாது. அது தேவையே இல்லை நம்மளுக்கு. சரிங்களா? ஓகே, நம்ம ரொம்ப கடினமா பேசுறோங்கிறது காரணம் என்னன்னா, நம்மளை தவறா யாரும் வழி நடத்தக்கூடாது இந்த இடத்துல நிக்கிறவங்க. அதுக்காக சொல்றோம். இப்ப 2 கொரிந்தியருக்கு வந்துடலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோற்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அவர் அந்த மகிமையான சத்திய ஒளியின் காரியங்களை முதல்ல யார்கிட்ட கொடுத்தாராம்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள்கிட்ட. அந்த வெளிச்சத்திற்குரிய மகிமையான வெளிச்சம் நம்மளுக்கெல்லாம் இந்த வசனங்கள் மூலமா பிரகாசிக்கிற வெளிச்சம் போல இருக்குதான். தொடர்ந்து வாசிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இந்த மகத்துவம் உள்ள மறைபொருளின் சத்தியங்கள், அதான் வல்லமை. இந்த நான் பேசின வார்த்தைகளே ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னா, அந்த ஆவி, தேவனுடைய ஆவியின் வல்லமை எதுன்னு சொல்லப்படுது? இந்த சத்தியம். இதை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா 7ஆம் வசனமா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஆவி சத்தியமாக இருக்கிறது. இந்த ஆவி நம்ம சத்தியத்துல புரிந்து கொள்ளுகிற, அந்த மைண்ட்ல ஏற்றி கொள்ளுகிற ஆவி, அது என்னவா இருக்குதான்? சத்தியம் ஆதலால். அப்படின்னா என்னது? இந்த சத்தியம் தான் நம்மளுக்கு வல்லமை, இந்த வசனம் தான் நம்மளுக்கு வல்லமை. இது தேவன் இந்த மறைபொருளை நம்மளுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார். அதை அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்களாம்? 2 கொரிந்தியர்ல படிக்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. என்ன வல்லமை இது? இந்த சத்தியத்தின் ரகசியமாகிய அந்த நம்ம கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு வேதத்தின் ரகசியங்கள் தான் அந்த வல்லமை. படிங்க. இது நாங்களா கண்டுபிடிச்சது இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க 7ஆம் தூதன் இல்லைன்னா இந்த சத்தியம்லாம் இல்லைன்னு. முற்றிலும் தவறு. அவர் என்னைக்கு அந்த மாதிரி சொன்னதே இல்லை. நான் எதுவும் புதுசாக எங்கேயுமே நான் சொல்லலைன்னு சொல்லிட்டார். அப்ப இதெல்லாம் தவறா புரிந்து கொள்றது. இங்க அவர்களால அப்படி உண்டாகி வந்தார் இல்லையா? சில பேர் சொல்றாங்க மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சவரே அவர் தான். மீட்கும் பொருளை பத்தி யோபுவே சொல்லிட்டு போயிட்டார். யோபு புத்தகத்துல இருக்கு மீட்கும் பொருளை பத்தி, நம்மளுடைய மத்தியஸ்தரை பத்தி. அவர் அந்த மீட்கும் பொருளை கொடுப்பாருங்கிறத பத்தி. ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம் சிஸ்டர். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, இந்த பொக்கிஷன் சொல்றது எதை சொல்றாரு? இந்த கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் இருக்கு இல்லையா, அதை காதுல கேட்கிறோம். காதுல கேட்டோம்னா இருதயம் மாகிய இதுல நிரப்பி வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த மைண்டுக்குள்ள நிரப்பி வச்சிருக்கிறோம்ல. எதுல நிரப்பி வச்சிருக்கிறோம்? இந்த மைண்டுக்குள்ள, இந்த சரீரத்துல உள்ள அந்த மைண்டுக்குள்ள ஒரு மனசுன்னு இருக்கு. அந்த மனசுக்குள்ள எதை நிரப்புறோம்? இந்த சத்தியத்தை, இந்த புரிந்து கொள்ளுதலின் ஆவியில நாம் பெற்றுக்கொள்கிற அந்த ஞானத்தை. அதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா பொக்கிஷம் சொல்றாங்க. இந்த பெற்றுக்கொள்கிற ஆழமான சத்தியம் தான் வல்லமை, பரிசுத்தாவினுடைய வல்லமை. அந்த வல்லமையான காரியம் நம்ம காதால கேட்டு இருதயத்துல நிரப்பும் போது இந்த மகிமையான இந்த பொக்கிஷத்தை என்ன சொல்றாங்க? இந்த மண்பாண்டம்ல பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டம்னா என்னது? இப்பதான் நம்ம பாத்திரம்னா என்னங்கிறதுக்கு புரிந்து கொள்வதற்கு சரியான வசனம் அது. இந்த மண்பாண்டத்துல எதை பெற்றிருக்கிறோமா? எந்த பொக்கிஷத்தை? அப்ப இந்த மண்பாண்டம் எது? அதான் அந்த பாத்திரம். மண்பாண்டம்னா என்னங்க? பாத்திரம். இந்த மண்ணு இது செத்த பிறகு எங்க கொண்டு புதைக்கப்பட்டுரும்? மண்ணு. அந்த மண்ணு இப்ப உயிரோட இருக்குது. இப்ப கொஞ்ச நாளைக்கு இந்த மனுஷன் இந்த உயிரோட இருக்கிற இந்த மண்பாண்டமாகி இந்த பாத்திரத்துல எதை கொடுத்துடுறாராம்? இந்த சத்தியம். உலக அறிவெல்லாம் நிறைய இருக்கு, சயின்ஸ், அது சமுதாய அறிவு இருக்கு. இந்த சத்திய அறிவை கொடுத்திருக்கிறாருல, உயிரோடு இருக்கிற இந்த மண்பாண்டமாகி இந்த பாத்திரத்துல இந்த சத்தியத்தை பொக்கிஷம் மாதிரி கொடுத்திருக்கிறாராம். பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் வச்சு நம்ம அதை புரிந்து கொண்டு அதற்குரிய ஜீவியத்தை ஜீவிக்க இந்த பொக்கிஷம் வச்சு எங்க போயிடலாம்?
கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில், பிதாவின் வலது பாரிசத்தில் கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் அமரக்கூடிய கனமகிமை சாகாமைக்குரிய பந்தய பொருளை அடைய போறோம். எதை வச்சு? எந்த பொக்கிஷத்தை வச்சு? இப்ப புரியுதுங்களா இந்த பாத்திரம்னா என்னன்னு? இந்த பாத்திரத்துல எதை வச்சிருக்கணும்? தேவனுடைய சித்தம் என்னங்கிறத நம்முடைய வாழ்க்கையின் பாத்திரமா வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் நம்ம இந்த ஆதார வசனத்துல யோவான்ல படிக்கும்போது 18:11 பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படின்னா, அவர் கொடுத்ததை மட்டும்தான், அவர் சத்தியத்துல நீதியில வேதத்துல கொடுத்ததை மட்டும்தான் நான் செய்வேன். எதில் செய்வேன்? எதுல செய்வேன்? நம்மளுடைய நாம இந்த மனுஷனா இருக்கக்கூடிய வாழ்க்கையில சாகுற வரையும் இந்த மண்பாண்டமாகிய இந்த பாத்திரத்துல செய்வேன். எதை பாத்திரமாக செய்வேன்? தேவ சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றினா அதுதான் அந்த பாத்திரத்துல நாம் பாத்திரமா இருந்து அதை செய்யறது. தேவ சித்தத்துக்கெல்லாம் எதிர்படையா நடந்தோம்னா நாம் இந்த பாத்திரமா இருக்கிறதுல தேவ சித்தத்துக்கு எதிரடையான ஒரு பாத்திரமா இருப்போம். ஆக மெயினா வேதத்தின்படி நடந்தோம்னா அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா இருப்போம். வேதத்துக்கு எதிரடையா இருந்தோம்னா அவருக்கு ஏற்ற பாத்திரமா இருக்க மாட்டோம். இதுதான் இந்த பாத்திரம்ங்கிற ஒரு விஷயத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்ல 9ஆம் வசனம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. 8ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். இல்ல, அதுக்கு முந்தின வசனத்துல இருந்து கண்டினியூ பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இந்த மகத்துவ உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாய் இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பாருங்க, இதுதான் சபையின் நிமித்தம் உலகத்தாரின் நிமித்தம் அவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்திலாம் கவலையே படுறது இல்லை. சந்தோஷமா இருக்கிறோன்னு சொன்னாங்கல்ல, உங்கள் நிமித்தம் வருகிற பாடுகளுக்காக நாங்கள் என்ன பண்றோம்னு சொல்றாரு. அப்ப அத சந்தோஷமா ஏத்துக்கிறாங்களாம். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். எந்த நேரத்துல சாவறதுக்கு ரெடிங்கிறாங்க. எந்த நேரத்திலையும் கொள்ளு பார்த்துலாம். அந்த சத்தியத்துக்காக, இந்த நீதிக்காக, இந்த வாழ்க்கைக்காக, இந்த பரிசுத்தத்துக்காக எப்ப சாவற கொள்றியா, ரெடியா, வா 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 அப்படிங்கிறாங்க. சாவுறதுக்கே பயப்படாதவங்க நம்ம என்னென்ன பாடு கொடுத்தாலும் கவலைப்படுவாங்களா? அந்த மாதிரியான ஒரு பாத்திரமாக கிறிஸ்து இருந்தார். அது மாதிரியா பாத்திரமாக அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயத்துலதான் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படிங்கிறத நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். சரிங்களா? இன்னொரு சூழ்நிலையில நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார், நான் பண்ணுகிற பாத்திரத்தை நீங்க பானம் பண்ண முடியுமா அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிறார்? சீசர்களை பார்த்து கேட்கிறார். சரிங்களா? அப்படி கேட்கும்போது சீசர்கள் என்ன சொல்றாங்க? எங்களால் கூடும் அப்படிங்கிறாங்க. எப்படி கூடும்? அவங்க எதுக்காக இந்த விஷயத்தை கேட்டாங்க தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, நம்முடைய வலது பாரத்துல ஒருத்தர், இடது பாரத்துல ஒருத்தர் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து வேண்டிக்கிறாங்க சீசர்கள்ல சிலர். உடனே இது நான் எடுக்கிற முடிவு இல்லை, வலதுல லெப்ட்ல உட்கார்றதும் ரைட்ல உட்கார்றதும் யாருடைய கையில இல்ல, என்னுடைய கையில இல்ல, இது யாருடைய கையில இருக்கு? தேவனுடைய கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்க முடியுமா? நான் ஸ்நானத்தை உங்களால் பெறக்கூடுமா அப்படின்னு கேட்கிறார். சரிங்களா? அப்ப அதுலதான் இந்த சீசர்கள் சொல்றான், நீங்க குடிக்கிற பாத்திரத்துல நாங்களும் குடிப்போமே, என்ன டம்ளர்ல தண்ணி குடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார். நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமான்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க எந்த குளிக்கிறதானே, குளிக்கிறதா விஷயம், போய் ஒரு முழி எந்திரிக்கிறது தானே. முழுகுதல்னா என்னதுங்க? முழுகுதல் அப்படின்னா என்னதுங்க? ஒரு தண்ணிக்குள்ள போய் முழுகி எந்திரிக்கிறதானே. நீங்க எந்த குளத்துல வேணாலும் போய் முழுகுங்க, நாங்களும் வந்து முழுகிக்கிறோம். ஒரு சில பேர்ல அந்த சத்தியத்தையும் அந்த அறிவையும் அந்த நீதியும் அந்த ராஜ்யத்தின் சத்தியங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்காமலே நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க,
ஞானஸ்தானம் எடுத்துடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான விஷயத்துல தான் ஆண்டவர் கேட்கிறார், நான் பண்ணும் பானத்தை நீங்கள் பானம் பண்ண முடியுமா? நான் எடுக்கும் ஸ்நானத்தை உங்களால் ஸ்நானம் பண்ண முடியுமான்னு கேட்கிறார். இப்ப நம்மளுடைய பதில் என்னவா இருக்குது? என்னவா இருக்கு? நீங்களே சொல்லுங்க. படிக்கலாம். மத்தேயு 20வது அதிகாரத்துல 21 படி. மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனம் 21 பக்கம் 31. அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இவர் 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அது செய்ய வேண்டும் என்றாள். அப்ப இதுதான் கனமகிமை சாகாமைக்குரிய கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்துல அமரணுங்கிறத அந்த 2 பசங்களுடைய தாய் வந்து கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கூட என்னதான் நோக்கம்? இங்க கூடுகைக்கு வர்றதனுடைய நோக்கமே என்ன? கனமகிமை சாகாமை என்ற பந்தய பொருளை நாம் பெறுவோமா? அப்ப அது எப்படிப்பட்ட இடம்? கிறிஸ்து அமர்ந்திருக்கிற வலது பாரசத்தில் நம்மளுக்கு அந்த சிங்காசனத்தில் உட்கார முடியுமாங்கிறதான கேள்வி. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? இல்லைன்னாக்கி இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடலாம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் தேவன் தான் கொடுக்க போறார், கிறிஸ்து கூட கொடுக்க போறது இல்ல. அதுதான் சொல்றார். படிங்க தொடர்ந்து. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக் கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை பத்தி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடிமையின் ரூபம் எடுத்து ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்துல தேவனுடைய சித்தத்தை மற்றும் சத்தியத்தை மட்டும் கீழ்ப்படுகிறேங்கிற ஒரு பாத்திரத்துல நீங்க அந்த பாத்திரத்துல குடிக்க முடியுமான்னு கேட்கிறார். இது தண்ணி குடிக்கிறது இல்ல, திராட்சை ரசம் குடிக்கிறது இல்ல, ஜூஸ் குடிக்கிறது இல்ல. என்ன குடிக்கிறது? இது தேவன் என்னென்ன பைபிள்ல சொல்லியிருக்காரோ அதெல்லாம் அப்படியே உங்களால செய்ய முடியுமான்னா அந்த பாத்திரத்தை நான் குடிக்க போறேன்னு அர்த்தம். செய்ய முடியாதுன்னா இந்த பாத்திரம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப பிதா எனக்கு கொடுத்திருக்கிற பாத்திரம் நான் இந்த இடத்துல என்னதுங்க? தேவனுடைய சித்தத்தை முழுவதும் நிறைவேற்றி முடிப்பதான் அந்த பாத்திரம். அது எந்த பாத்திரத்துல செய்யணும்? நாம் என்ற இந்த மாமிச சரீரத்துல தேவ சித்தத்தை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய வேத காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதுதான் அந்த பாத்திரம். சரிங்களா? அதான் கேட்கிறார். நாம் வாழ்ற மாதிரி எல்லாம் பரிசுத்தமா நீதியா தேவனுக்கு ஏற்றபடி உங்களால வாழ முடியுமான்னு கேட்கிறார். பாத்திரம்னா புரியுதுங்களா? பாத்திரம்னா என்னது? நான் தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் கீழ்ப்படிந்து நடக்கிறேனே, அது மாதிரி எல்லாம் உங்களால நடக்க முடியுமான்னு கேட்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க. இப்போ அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டாங்க முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, முடியுமா? யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஆக்சுவலா முடியாது. முடியுமா? நம்மளால முடியாது. அப்படி வேணா சொல்லுங்க. சரியான பதில். கொஞ்சம் கொஞ்சம் முடியும். முழுமையா கிறிஸ்து மாதிரி செய்ய முடியுமாங்க நம்மளால? ஆனாலும் ஒரு சில பேர் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. பிரயாசப்படுறோம், செய்யறதுக்கு முயற்சி பண்றோம், ஒரு சில விஷயத்துல ஜெயிக்கிறோம், ஒரு சில விஷயத்துல. அதுல ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை. யார் சொன்னது? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு காய்ச்சவங்களும் இருந்திருக்கிறாங்க. முடியுங்கிறது உண்மைதான். அந்த பாத்திரத்தை நம்மளாலையும் குடிக்க முடியுங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம தான் குடிக்கிறது இல்லை, நம்ம தான் ஒதுக்கி வைக்கிறோம். அப்ப சொல்றா, தொடர்ந்து படிக்கலாம். மத்தேயுல அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவனுக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். பாருங்க, அந்த இடத்துல போய் உட்கார்றதுங்க பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும், கிறிஸ்துவ கூட தெரியாது. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க 1,44,000 பேர்ல இன்னார்னு பிதாவுக்கே தெரியாது. அது உண்மை. அது கிறிஸ்துவுக்கு வேணா தெரியலன்னு சொல்ற அளவுக்கு இருக்குது இந்த வசனம். எனக்கு தெரியாதுப்பா, கொடுக்கறதெல்லாம் யாருடைய பொறுப்பு? அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வேதமானவர்கள் மத்தியில சத்தியத்தை கற்றுக்கொள்கிற மத்தியில பிதாவுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லைங்கிற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. சரி, அது நம்மளுக்கு இந்த பாடத்தினுடைய நோக்கம் இல்லை. இன்னைக்கு என்ன புரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறத பாருங்க. அப்ப நான் பெற்ற பானத்தையும் குடிக்க முடியுமா? நான் எடுத்த ஸ்நானத்தை நீங்க எடுக்க முடியுமா? இதெல்லாம் கேட்டுட்டு சீசர்கள் இதே மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 25-26 சொல்றாங்க,
மத்தேயு 19வது அதிகாரம் வசனம் 25, 26. ஆ. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, ஆ. அப்படியானால் யார் ரட்சிக்கக்கூடும்? யார் இந்த மகிமையான பாத்திரத்துல வலது வாரசத்துல உங்களுடைய வலது வாரசத்துல உட்கார கூடும் அப்படின்னு கேக்குறாங்க. படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஆ. மனுஷரால் இது கூடாது. நம்மளால முடியாதுதாங்க. இதெல்லாம் தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த பாத்திரத்தை அப்படியே முழுமையா நிறைவேற்றினார்ல, அது நம்மளால் கூடாதுதான், ஆனால் கூடும். எப்படி? படிங்க. தேவனாலே எல்லாம் தேவனை நம்பி முழுமையா போனா அதான் அப்போஸ்தலர் பவுல். தேவனை நம்பி முழுமையா ஒப்பு கொடுத்தார், தேவனை நம்பி கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார், அவரை ஃபாலோ பண்ண அப்போஸ்தலர்கள் ஒப்பு கொடுத்தாங்க, அதனால் அது கூடும். புரியுதுங்களா? இந்த மனநிலைமையில தான் இந்த பாத்திரம் நீங்கள் பானம் பண்ண முடியும்னா கூடும். யாரால் கூடும்? யாரால் கூடும்? தேவனால் கூடும். நம்மளால கூடும். யாருனால கூடும்? அது தேவனால தான் கூடும். தொடர்ந்து இந்த மத்தேயு 20வது வசனத்தை கண்டினியூ பண்ணுங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 24ஆம் அது விட்டது. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர்களும் எரிச்சலானார்கள். ஓகே, பாருங்க, ஏன் எரிச்சல் தெரியுங்களா? 2 பேரு அவருடைய வலது பாரசத்தில் அமர்றது கேட்டா மிச்சம் இருக்கிற 10 அப்போஸ்தலர்கள 10 பேர் என்ன பண்ணாங்களா? எரிச்சல், கோபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க அந்த பொசிஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீ இடையில உட்காரலான்னு பாக்குறியா? இந்த ஆவியில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம். அதான் இந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி இருக்கணும்? அடிமையின் வேலையின் ஆவியா இருக்கணும். அடிமையின் வேலைக்காரர்களா இங்க நிக்கணும். நாங்க சபையாகணும்னா உங்களுக்கு வேலை பார்க்கணும். புரியுதா இல்லைங்களா? இப்ப சொல்லுங்க, நீங்க சபையாகணும்னா ஒருவருக்கு வேலை பார்க்கணும். ஒருவருக்கு வேலை பார்க்கணும். இந்த வேலையை நாங்க இப்படிதான் உட்கார்ந்துருப்போம், எனக்கு வேலை நாங்க செய்யறோம், எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணாமா? அதுக்கு பதிலா என்ன ஆகுது? இந்த 10 பேருக்கு எரிச்சல், கோபம். சரிங்களா? சகிச்சு போகணும், எல்லா விஷயத்திலும் தாழ்ந்து போகணும். சத்தியத்துக்காக கோபம் வந்துச்சுன்னா சாட்டை எடுக்கணும், கிறிஸ்து மாதிரி. ஆனா சத்தியத்தில் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சகிச்சு போகணும். அதான் அந்த ஊழியம். சரிங்களா? ஓகே. இப்படிப்பட்ட இந்த பாத்திரத்தின் காரியத்துலதான் நான் பண்ணும் ஸ்நானம்னா, அவர் செத்த மாதிரி நம்ம சாக முடியுமா? முடியாது. மீட்கும் பொருள் உலகத்துக்கே கொடுத்தார், நம்ம ஒருத்தருக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. எல்லா பலிகளையும் ஒரே பலியினால் நிறைவேற்றினால் நம்மளால முடியுமா? முடியாது. அவர் செத்த மாதிரி ஒரு சாவு அந்த ஸ்நானத்துக்குள்ள போக முடியாது. ஸ்நானம்னா சாவு. ஞானஸ்தானமே ஒரு சாவு. செத்த பிறகு உயிரோட எந்திரிச்சு வர்றங்கிறத அடையாளப்படுத்துறதான். இது ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து சில வசனங்கள் 7-8 வசனம் வரையும் இருக்கு. அது அப்புறம் நீங்க படிச்சுக்கோங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்துல நான் எனக்கு தேவன் கொடுத்த பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேன்னா என்ன அர்த்தம்? தேவன் கொடுத்த வேத வசனங்களை எல்லாம் அப்படியே நான் நிறைவேற்றுவேன். நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் அந்த பாத்திரம். இப்ப இந்த பாத்திரம்ங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு இப்ப தொடர்ந்து மன்னாவினுடைய விளக்கத்துல என்ன சொல்றான்னு படிக்கலாம். படிங்க. நம்முடைய இரட்சகர் தம் ஊழியத்தில் எவ்வளவு பணிவாக இருந்தார் என்பதை சிறு சிறு காரியங்களிலும் வெளிப்படுத்தி காண்பித்தார். சின்ன சின்ன விஷயத்துல கூட, அது சின்ன விஷயம் கூட விட்டுறக்கூடாதான். ஆண்டவர் கூட சொல்றார் நம்மள்கிட்ட, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரி வைப்பாங்க. அப்ப அநேகத்துக்கு அதிகாரி ஆகணும்னா கொஞ்சத்துல கூட நம்ம என்ன பண்ணிருக்கணும்? சின்ன சின்ன விஷயத்துல கூட உண்மையா இருக்கணும். அப்படிங்கிறதுல அவர் கண்ணும் கருத்துமா வேத வாக்கியங்கள்ல உள்ள சொல்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 17-18 படிச்சு பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 17-18. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும். பாருங்க, சிறு, அதாவது நியாயப்பிரமாணத்தில் உள்ள எழுத்தின் உறுப்பு. இது ரொம்ப டீப்பான ஸ்டடிங்க. எழுத்துனா என்ன? நம்ம தமிழ்ல புரிஞ்சுக்குவோம். எழுத்துனா என்னது? ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈ என்னன்னு சொல்றோம்ல, அதான் எழுத்து. வார்த்தைனா தேவன். சும்மா ஒரு கருத்துக்காக சொல்றேன். தேவன்கிறது வார்த்தை. அதுல எத்தனை எழுத்து இருக்கு? தே, வா, இன், இல்லையா? அவர் அந்த வார்த்தையை முக்கியத்துவம் கொடுக்கறத காட்டிலும் ஒவ்வொரு எழுத்தைக்கும் நான் அழிக்கிறதுக்கு வரல, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேங்கிறார்.
எழுத்தை மட்டும் சொன்னார்னு நினைக்காதீங்க. எழுத்தின் உறுப்பு அப்படின்னார். தே அப்படின்னா தாவுக்கு முன்னாடி இப்படி ஒரு கொம்பு போடுவாங்கல்ல, அதான் உறுப்பு. வா இன்னுக்கு மேல ஒரு புள்ளி, அந்த புள்ளி தான் உறுப்பு. அந்த புள்ளி வைக்கலன்னா அது என்னது? தேவனா அப்படிங்கிறதுக்கும் தேவன்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, புரியுதா இல்லைங்களா? அப்ப தேவனா அப்படின்னா அது புள்ளி வச்சுட்டா தேவன். தேங்கிற அந்த தாவுக்கு முன்னாடி தாவ எடுத்துட்டா தாவன். புரியுதுங்களா? தாவர் தாவன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப எழுத்தின் உறுப்பையும் படிங்க. நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களால் நிறைவேறும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அத்தனையுமே ஒளிந்து போகாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தார். அதான் ஆதார வசனத்துல யோவான் 18:11 பார்க்கிறோம். தேவன் எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேன்னா, அவர் கொடுத்த இந்த வேத வசனத்தில் உள்ள வார்த்தை, நியாயப்பிரமாணம், எல்லா பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு விஷயமும், அதுல உள்ள வார்த்தை, அதனுடைய எழுத்தின் உறுப்பு கூட நான் முக்கியத்துவம் கொடுத்தா அதுல நான் அப்படியே நான் கடைபிடிக்க பார்ப்பேன். அநேக விஷயத்துல ஆத்துமா, நரகம், இதுலலாம் ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பினாலும் சத்தியத்தை கண்டுபிடிக்கிறோம். 2ஆம் வருகையில பெருசியா, இப்பனியா, அப்போ போல ஒவ்வொரு வார்த்தைக்குரிய அர்த்தத்தை வச்சுதான் ஆழங்களை கண்டுபிடிக்கிறோம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கிறார். நான் அப்படிப்பட்டவங்கிறார். தேவன் கொடுத்த அத்தனை விஷயத்தையும் அப்படியே செய்து முடிக்கிறதான் அந்த பாத்திரம். அதுதான் அதுல அவர் சொல்லும்போது சிறு சிறு காரியங்களிலும் அப்படியே வாழ்ந்து காமிச்சாரு. அதான் அந்த பாத்திரம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. இதுல பகைவரிடம் தம்மை ஒப்பு கொடுக்கும் போதும் தம்மை பெரியவராகவோ அல்லது இரத்த சாட்சியாக மறிப்பதால் பெருமை பாராட்டுகிறவராகவோ தன்னை வெளிப்படுத்தவில்லை. பாருங்க, இந்த இடத்துல ஒரு வசனத்தை நான் கோடிட்டு காமிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பை பத்தி சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அதாவது, நாம் ஆண்டவருக்காக உயிரே கொடுப்பேன் அப்படிலாம் நிறைய பேர் சாகுறது உண்டு, அப்படித்தானே? அப்படி உயிரே கொடுக்குறேங்கிறதுல அன்பு இல்லைன்னா அது தேவன் ஏத்துக்க மாட்டாராம். எப்படி? அதுல அன்பு இல்லைன்னா நீங்க உயிரே கொடுக்கலாம், அதுல அன்பு இல்லைன்னா அதனா வேஸ்ட். எங்க இருக்கு அந்த வசனம்? படிக்க சொல்ல முடியுமா? 5வது வசனம் நினைக்கிறேன். இல்ல, விசுவாசத்தை பத்தி வரும். விசுவாசத்துக்கு அடுத்து 13ஆம் அதிகாரத்துல 3வது வசனமா? 2வது வசனம். 2வது வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பாருங்க. இப்ப நாங்க கூட கொஞ்ச நாளா என்னமோ பைபிள் படிச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, அப்படிலாம் இருந்தா கூட இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நின்று இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாலும் படிங்க. மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், எல்லா பவரான அதிசயம் அற்புதம் செய்யற அளவுக்கு விசுவாசம், இந்த மலையை பெயர்ந்து இவ்விடம் விட்டு அவ்விடம் போகணும்னா இந்த ஆவிக்குரிய இதுல இந்த உலக ராஜ்யத்தை நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்றதுதான் அந்த இந்த மலையை பெயர்ந்து இவ்விடம் விட்டு அவ்விடம் போகணும்னு சொல்றது. நான் தேவனுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன்னு சொன்னோம்னா மலையை இவ்விடம் விட்டு அவ்விடம் போகணும்னு அர்த்தமா. சரிங்களா? அது பின்னாடி ஆழமா புரிஞ்சுக்கலாம். படிங்க. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், பாருங்க, இருக்கிறதெல்லாம் வித்து ஏழைக்கு கொடுத்துட்டு வந்தா கூட நிறைய பேர் இந்த உலக அளவில் அவ்வளோ சேவைகள்லாம் அவ்வளோ த்ரஸ்ட் எல்லாம் வச்சு என்னென்னமோலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் செஞ்சா கூட அதுல அன்பு இல்லை. அதுல எப்படி அன்பு இல்லாம இருக்கும்? ஏழைக்கெல்லாம் வித்துட்டு கொடுத்தாக்கி அதுல எப்படி அன்பு இல்லாம இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் வித்துட்டு வந்தியானா தான் கேள்வி. அப்படிலாம் யாரும் வர்றதில்லை. அப்படி அவங்களுக்கு மிச்சப்பட்டு இருக்கிறதுல பிச்சை போடுற மாதிரி கொடுக்குறவங்க அவங்கள்கிட்ட மிச்சப்பட்டு இருக்கிறதுல பிச்சை போடுற மாதிரி. அது கூட என்ன பண்ணுவாங்க? மேடை போட்டு பாருங்க நாங்கள் இத்தனை பேர் கொடுத்தோம்னு சொல்லி பெருமைக்கு அதுல பின்னாடி ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கும், அதை எப்படி சம்பாதிக்கலாம்னு அப்படிதான் கொடுப்பாங்க. அதான் எல்லாவற்றையும் வித்தெல்லாம் இல்லை, கொஞ்சத்தை வித்து ஏதாச்சும் அப்படி பண்ணா கூட அதுல அன்பு இல்லைன்னாக்கி இதுதான். அதை சுய பெருமைக்கு சுய லாபத்துக்காக ஏதாச்சும் சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, அன்னதானமோ ஏதோ ஒன்று, அதுவும் வேஸ்ட்டுன்னு தாழ்றாரு. படிங்க. அதுக்காக செய்ய வேணான்னு சொல்லலை, ஆனா அது எந்த நோக்கத்துல செய்றீங்க?
தேவன் எதிர்பார்த்த பாத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்வது வலதுகரம் செய்வது இடதுகரம் அறியாத அளவுக்கு நீங்க செய்யறது யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறார். அப்படி யாராச்சும் செய்யறாங்களா? அப்பனா அதுல அன்பு இல்லைன்னு அர்த்தம். படிங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டு எரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம். என் சரீரத்தை சுட்டெரிக்க, அந்த வசனத்தை தான் நான் சொன்னேன். அதனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்த விளக்கங்களை சொல்லும் பொழுது மன்னாவில் எப்படி சொல்றாங்க பாருங்க. திரும்ப படிங்க. இப்ப படிச்ச அந்த அடுத்த வரிய, பகைவரின் தம்மை ஒப்பு கொடுக்கும் போது தம்மை பெரியவராகவோ அல்லது இரட்ட சாட்சியாக மறிப்பதால் பெருமை பாராட்டுகிறவராகவோ தன்னை வெளிப்படுத்தவில்லை. பாருங்க, அவரை பிடிக்க வந்தாங்க. நாங்கள் நசரேனா இயேசுவை தேடி வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் அப்படின்னு போய் நின்னார். ஏன் அந்த மற்ற 12 பேரையும் என்ன பண்ணிடுறோம், 11 பேரையும் என்ன பண்ணிடக்கூடாது, எதுவும் சேதப்படுத்திடக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு. நான் தான் சொன்னோன்னே என்ன ஆச்சு தெரியுங்களா? நீங்கள் தேடுகிற நசரேனாகிய இயேசு நான் தான் சொல்லும் போது அந்த பிடிக்க வந்தவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாங்க. நான் சொன்னோடனே பொத்துன்னு விழுந்துட்டாங்க. அவர் கத்தி எடுக்கணுமா, சாட்டை எடுக்கணுமா, எதுவுமே எடுக்கணும். நான் சொன்னாலே அவ்வளவு பவர் இருந்துச்சு அவருக்கு. அதனாலதான் இங்க சொல்றாரு, அவர்களை பயமுறுத்தாமலோ அல்ல அவர்களுக்கு இது எதிரடையா இல்லாம நான் அடிமையின் வேலை செய்வதற்காக ஜீவனையே மீட்கும் பொருளாக கொடுப்பதற்கு வந்திருக்கிறேன், இந்தாங்க என்னை எடுத்துக்குங்கன்னு கொடுத்தாராம். அதான் மிரட்டாமல், அதன் நிமித்தம் பெருமை பாராட்டாமல், எனக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு இன்னைக்கு அந்த பவர்லாம் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் இருப்பதான் நினைச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அதெல்லாம் யாருக்கு? அவங்க பெருமைக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 - 23 வசனத்துல படிக்கிறோம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றவங்களாம் பரலோக ராஜ்யத்தில் போவதில்லை, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் போவான். என் நாமத்தினால் பேய் ஓட்டினாலும் சரி, தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் சரி, என்ன அற்புத அதிசயம் செஞ்சாலும் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இதெல்லாம் செய்யறதெல்லாம் யாரு? அற்புதம், அதிசயம், பிசாசை விரட்டுறது, நோயை போக்குறது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறதெல்லாம் என்னது? அக்கிரம செயல். தேவ சித்தம்ங்கிற அந்த பாத்திரத்தை செய்கிறவர்கள் தான் பரலோகத்துல போலாமா ஒழிஞ்சு, ஆண்டவர் சொன்னார்ல, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம்னா அவருடைய சித்தத்தை செய்வதுதான் எனக்கான நான் பானம் பண்ணுகிற பாத்திரம்னு கொடுத்தாதான் பரலோகம் போலாமா ஒழிஞ்சு, சுய பெருமைக்காக இந்த அற்புதம், அதிசயம், தீர்க்க தரிசனம் உரைப்பவர்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டாரு? அக்கிரம செய்கைகள் காரியலினை விட்டு அகன்று போன்னு தான் சொல்லுவார். அப்ப இந்த இடத்துல கூட இந்த வரியில படிக்கும் போது சாட்சிகளாக என்னது சாட்சியாக மறிப்பதால் பெருமை பாராட்டுகிறவராகவோ தன்னை வெளிப்படுத்தவில்லை. அப்படி அந்த ஒரு விஷயத்தை அவர் செய்யல. இந்த உலக கிறிஸ்தவர்கள், போதகர்கள், ஊழியக்காரர்கள் அதெல்லாம் அல்ல, அவங்க பெருமைக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா. தொடர்ந்து வாசிக்கலாம். இதற்கு மாறாக நாம் தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் பாருங்க, அதான் அடிமையின் ஊழியக்காரனாக அவர் செயல்பட்டாராம். அதற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். தொடர்ந்து இப்படிப்பட்ட உபத்திரத்தின் மூலமாய் நாம் பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். பாருங்க, அதன் நிமித்தம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல படிக்கிறோம், அவர் மாமிசத்திலிருந்து மனுஷனா வாழும் பொழுது, படிங்க, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம். அதான் இந்த இடத்துல ரைட்டிங்ஸ்ல சொல்லும் போது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் மூலமாக தாம் பொறுமையை கற்றுக்கொண்டதாகவும், அத இங்க அங்க என்ன சொல்லப்படுது? இங்க வசனத்துல கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அந்த பயபக்தி நிமித்தம் அப்படியே ஒப்பு கொடுத்து நிறைய கத்துக்கிட்டாராம். மனுஷனா வரும்போது நம்ம ஆல்ரெடி மனுஷனா இருக்கிறோம், இங்கதாங்க கத்துக்க முடியும். பரலோகத்துல போயெல்லாம் ஒண்ணும் கத்துக்க முடியாது. கத்துக்க வேண்டியதெல்லாம் இங்க ஆண்டவரே இங்கதான் கத்துக்கிட்டாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதிரியான ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் அவர் செஞ்சாராம். தொடர்ந்து வாசிக்கலாம். இதுல ரீப்ரின்ஸ்ல இப்படிப்பட்ட உபத்திரத்தின் மூலமாக தாம் பொறுமையை கற்றுக்கொண்டதாகவும் கிறிஸ்துவை என்னத்தை கத்துக்கிட்டாராம்? பூமியில வந்துதான் என்னத்தை கத்துக்கிட்டாரு? பொறுமை. வேற எங்கேயும் கத்துக்க முடியாது. பரலோகத்திலே இருந்தாலும் இதை கத்துக்க முடியாது அவர். தொடர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவரும் இப்ப நம்ம
நான் பாத்திரத்தை குடிக்க முடியும், நான் அந்த ஸ்நானத்தை எடுக்க முடியும், நம்ம சொல்றோம்ல, முடியும்னு சொல்றோம்ல. அதான் அதை பின்பற்ற விருப்பம் முடிகிற நானும் என்னால செய்ய முடியும்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் சொன்ன மாதிரி பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண முடியும்னு நீங்களும் சொல்றீங்கன்னா படிங்க. கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் பிதா கொடுக்கும் பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்பதை காட்டிலும் வேறொரு பானம் தேவையாக இருக்க முடியும். வேற எந்த பாத்திரமுமே இல்லையா? தேவன் சொன்னதெல்லாம் அப்படியே கீழ்ப்படிவேங்கிற ஒரு பாத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறத தவிர இந்த பூமியில நம்மளுக்கு செய்யறதுக்கு வேற எந்த பாத்திரமுமே இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா மாறணும்னா இந்த மண்பாண்டத்துல மட்டும்தான் நீங்க இதை சாவறதுக்குள்ள செஞ்சு முடிக்கலாம். நானும் அந்த பாத்திரத்தில் ஒருவனா இருப்பேங்கிறத. சரிங்களா? தொடர்ந்து அதன் மூலம் பிதா தம்முடைய காரியங்களில் தம்மை வழி நடத்துகிறார் என்றும் நாம் அவருடைய அப்ப இப்படிதான் தேவன் நம்மளை வழி நடத்துறாருன்னு புரிஞ்சுக்க முடியுமா? இந்த பாத்திரத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் தேவன் என்னை வந்து வழி நடத்துறாராம். மற்ற ஏதாச்சும் ஒரு பாத்திரம் பெருமைக்கும் மேட்டுமைக்கும் இந்த இடத்துல வந்து நின்னா பெருமை, இந்த இடத்துல போதனை பண்ணா பெருமை, அதெல்லாம் அன்பில்லாத தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஊழியம். அது அடிமையின் வேலைன்னு சொல்லப்படுது, தாழ்மையான ஒரு ஊழியம்னு சொல்லப்படுது. ஆக அப்படிப்பட்ட ஊழியங்களுக்குரிய ஒரு விஷயத்துல அதை செய்யாம எதை செய்யணும்? இப்ப அதாவது அவர் எதிர்பார்க்கிற அடிமையின் ஊழியத்தையும் தாழ்மையின் ஊழியத்தை செய்யணும். எதை செய்யக்கூடாது? நம்ம தவறான உலகளாவிய ஊழியத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? பாத்திரத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாத்திரம் கொடுத்திருக்காராம். அந்த பாத்திரத்திற்குரிய ஒரு விஷயம் என்ன? தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன் என்பதுதான் அந்த பாத்திரம். அதை முழுமையாக நிறைவேற்றுவேன் தான் பாத்திரம். அப்ப இந்த இடத்துல வந்து நின்று உங்களுக்கு எல்லாம் ஊழியம், அடிமையின் ஊழியத்தை தாழ்மையின் ஊழியத்தை செய்யறாங்கன்னா நீங்க எப்ப செய்ய போறீங்கிற கேள்வியோட இந்த பாத்திரமா மாறுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பாத்திரமா மாறணும். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். அதன் மூலம் பிதா தம்முடைய காரியங்களில் நம்மை வழி நடத்துகிறார் என்றும், அதாவது இந்த பாத்திரத்தை எடுத்து நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா தான் அப்பதான் உணர்ந்து கொள்ள முடியுமா தேவன் என்னை வழி நடத்துகிறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுதான் அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க செயல்படும் போதுதான் உண்மையிலே தேவன் என்னை வழி நடத்துறாருன்னு உணர முடியுமா? தொடர்ந்து வாசிங்க. நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம் என்றும் உறுதிப்படுத்துகிறோம். ஓகே, அப்ப அதை புரிந்து கொண்டால்தான் நாம் அவருடையவர்கள்ங்கிறத நிச்சயமாகவே அந்த பாத்திரத்துக்குரிய ஊழியத்தை செய்கிறோம் என்பதை நாம் உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து சொன்னது போல பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படின்னா இப்ப நம்ம என்ன சொல்லணும்? சொல்லுவோமா? பிதா எனக்கு, பாருங்க சத்தமே வர மாட்டேங்குது. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரமாகிய வேத வாக்கியங்களுக்குரிய எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதே அந்த பாத்திரம் என்று எண்ணி நான் அந்த பாத்திரத்துக்குரிய எல்லா பாடுகளையும் படுவேன். இப்ப ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லி இருக்கிறீங்க, நல்லா வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது ஒரு பொருத்தனையாவே நினைச்சிட்டு இந்த பாடுகளின் பாத்திர ஊழியத்தை நாம் செய்வோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து